ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 10ஆம் திருமொழியின் 7வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப நாம் மானசீகமாக ஆயர்பாடியில தான் ஏற்கனவே இருக்கோம். பெரியாழ்வார் யசோதையிடம் 7வது கோபிகை வந்தா கண்ணனை பத்தி புகார் சொல்ல போறா. உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை அவ சொன்னா, முதல் 2 பேர் அவகிட்ட விஷமம் பண்ணான்னா, அப்புறம் 3ஆவதா வந்தவள் காளியன் தலையிலலாம் எதுக்கு குளிச்சு நாட்டியம் ஆடணும்னு அவ அப்படி கேட்டா, 4ஆவதா வந்தவோ என்கிட்ட விஷமமே பண்ண மாட்டேங்கிறானேன்னு புலம்பினா, 5ஆவதா வந்தவோ பக்கத்து வீட்டுல போய் எதுக்கு விஷமம் பண்றான் அடி வாங்குறான் நம்மாத்துக்கு வர சொல்லுன்னா, 6ஆவதா வந்தவோ கொஞ்சம் பழைய சம்பவம் ஞாபகம் வந்தது, பூத்தனையால ஆபத்து வந்துருத்தே அவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுன்னா. இப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் இருக்கட்டும், முன்பு கிருத்த யுகத்துலன்னு ஆரம்பிச்சா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, கிருத்த யுகம் போய் திரேதா யுகம் போய் இப்ப துவாபர யுகத்தின் இறுதியே வந்துருத்து. அவ சொன்னா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, கிருத்த யுகம் முன்னாடி நடந்ததோ இல்லையோ, ஆமா நடந்தது. அந்த கிருத்த யுகத்துல இவன் ஒரு வேலை பண்ணானே, இப்பதான் நினைச்சு பார்த்தேன், மனசு கேட்க மாட்டேங்கிறது. இவன் என்ன, அந்த மகாபலியோட யாகசாலையில போய் 3 அடி நிலம் வேணும்னு கேட்டுட்டு ஓரடியால் மண்ணுலகம் ஓரடியால் விண்ணுலகம் எல்லாத்தையும் அளந்து 3வது அடி எங்கன்னு கேட்டு மகாபலியை சிறை பிடிச்சு நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இப்படி எல்லாம் போய் உலகத்தை அளந்திருக்கானே, எங்க கண்ணன் 4 அடி நடந்தாலே எங்க மனசு தாங்காது. 4 அடி தாமரை 4 அடி நடந்தால் கோபியர் உள்ளம் புண்ணாகும். அப்படி இருக்க அந்த கண்ணன் பூமகன் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். ஆனா அவன் 4 அடி தாமரை 4 அடி நடந்தால் இந்த காதலிகள் உள்ள புண்ணாகும். அப்படி இருக்க அவன் பாட்டுக்கு தாவி தாவி உலகத்தெல்லாம் அளந்தான்னா எங்களெல்லாம் தாங்கிக்க முடியுமா? அவன்கிட்ட சொல்லி வை, இனிமே ஏதாவது லீல பண்றதுன்னா இப்படி எல்லாம் பண்ணப்படாது. மகாபலிட்டேந்து ராஜ்யத்தை மீட்க எவ்வளவோ வழி இருக்கு, இவர் தான் அப்படியே திருவடி வச்சு மொத்த உலகத்தையும் அளக்கணுமா? இதெல்லாம் பண்ண வேண்டாம் சொல்லுங்கிறா. அதுதான் 7வது பாசுரம். மாவலி வேள்வியில் மான் உருவாய் சென்று மூவடி தா என்று இறந்த இம் மண்ணினை ஓரடி இட்டு 2ஆம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும். மாவலி வேள்வியில் மானுருவாய்ச் சென்று மூவடி தாவென்று இறந்த இம்மண்ணினை ஓரடி இட்டு 2ஆம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும். என்ன வேலை பண்ணியிருக்கான் கிருஷ்ணன்? முன்பு கிருத யுகத்துல வாமனமூர்த்தின்னு அதிதிக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ணி மாவலி மகாபலி சக்கரவர்த்தி, அவனை ஏன் மாவலின்னு சொல்லணும்னா மகா, அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியாம். நான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன், 14 உலகத்திலும் என்னை மிஞ்சினவன் யார் இருக்கான், தானம் பண்ணுவதுனா நான் தான் சிறந்தவன், ஆட்சியில் நான் தான் சிறந்தவன், அத்தனை ஆளுமை எங்கிட்ட தான் இருக்கு, அவ்வளவு கர்வத்தில் இருக்கிறான் மகாபலி. அந்த கர்வத்தின் வெளிப்பாடா மாவலி வேள்வியில் அவன் ஒரு வேள்வி, ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்றான். எதுக்காகன்னா, அதுல நல்லெண்ணம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், தானம் நிறைய கொடுத்தது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா மகாபலியா கொண்டு இப்படி ஒரு யாகம் பண்ணான், இப்படிப்பட்ட வேள்வியை யாருமே பண்ண முடியாது என்று காட்டிக்கொள்வதற்காக. சில பேர் பார்த்தா நாம அவ வீட்டுக்கு போகும்போது மட்டும் நான் பூஜை பண்ணுவா, மற்ற நாள்ல பண்ண மாட்டா. எதுக்கு? நான் நம்ம கண்ணுக்கு நேரம் காட்டிக்கணுமா நான் எவ்வளவு பக்தியா இருக்கேன் பாருன்னு. அப்படி படாடோபத்துக்காக மாவலி வேள்வியில் மகாபலி ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகசாலைக்கு மான் உருவாய் சென்று, மான் அப்படின்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அது எப்படி மான்னா எப்படி பிரம்மச்சாரி ஆகும்னா, மாணவன் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழ்ல, மாணவன்னா என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். வேதம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பிரம்மச்சாரின்னு பேரு. அதனால மான் என்றால் மாணவன் அர்த்தம். ஆக மகாபலியின் வேள்வியிலே, இது அப்படியே மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க, இந்திரனுடைய ஐஸ்வர்யத்தை பலத்தாலே அபகரித்து கொண்டு கோவாகிய மாவலி என்கிறபடியே தன் அரசாய் அழிக்க உண்ணாதபடி ஔதாரியம் என்பதொரு குணத்தை உடையனாயிருந்த மகாபலியினுடைய யாகத்திலே. அப்போ ஒரு புறம் அவனுக்கு கர்வமா, என்னை யாரால அழிக்க முடியும், இன்னொரு பக்கம் தானம் பண்ணக்கூடிய தாராள மனசும் இருக்கு. பாருங்க, 2ஐயுமே ஹைலைட் பண்ணியிருக்கோம். யாரையுமே நம்ம குத்தம் சொல்லணுங்கிற எண்ணமே கிடையாது. பாசிட்டிவ் இருந்தா பாராட்டணும், நெகட்டிவ் இருந்தா அதையும் எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும். இன்னைக்கு உலக வழக்கம் பாசிட்டிவே பார்க்க மாட்டா, நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பா. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப மாவலி அவனுக்கு பெருமையும் இருக்கு. என்ன பெருமை? தானம் நிறைய கொடுக்கறான், வள்ளல் தன்மை, ஔதாரியம். என்ன நெகட்டிவ்? எல்லாம் என்னது அப்படிங்கிற ஒரு அபிமானம், பற்று, கர்வமும் இருக்கு.
அந்த மாவலி வேள்வியில் மான் உருவாய் சென்று, மான் என்றால் பிரம்மச்சாரி, மாணவன் அர்த்தம், கள்ளக்குரலாய் என்கிறபடியே அவனை சர்வஸ்வபகாரம் பண்ணுகைக்காக வாமன வேஷத்தை கொண்டு வடிவழகாலும் நடையழகாலும் அவன் அபகிருத சித்தனாய் தான் சொன்னது மாறாமல் செய்யும்படி சென்று. இது எதுக்காக இந்த வாமன வடிவம், எதுக்காக பிரம்மச்சாரி வடிவத்துல பெருமாள் போனார்டா? அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பாருங்க மணவாள மாமுனிகள். மானாய் சென்றுன்னு இல்லையா பாசுரம், மான் உருவாயின்னு இருக்கு. உருவம்னா வெறும் தோற்றம்னு அர்த்தம் இல்ல, அழகான தோற்றம்னு அர்த்தம். அந்த வாமனமூர்த்தியின் அழகான வடிவம், அந்த தோற்றம், தேஜஸ் இருக்கு பாருங்க. அந்த குழந்தைய பார்த்தா யாருக்கா இருந்தாலும் இந்த குழந்தை என்ன கேட்டாலும் கொடுக்கலாம் போல இருக்கே. சில குழந்தைகள்லாம் நமக்கே பிடிக்கும், சாக்லேட் கொடுன்னு கேட்டா நம்ம உடனே கொடுத்துருவோம், டாய்ஸ் வாங்கித்தானா வாங்கி கொடுத்துருவோம், ஐஸ்கிரீம் வாங்கித்தானா வாங்கி கொடுப்போம். அந்த குழந்தை யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனா அந்த குழந்தைய பார்த்தாலே நமக்கு ஒரு பிடிப்பு, ஒரு அன்பு வருது இல்லையா? மான் உருவாய், மானாக போகவில்லை, மான் உருவாய், அந்த அழகான உருவம் கொண்ட ஒரு பிரம்மச்சாரியா, அந்த வடிவத்தை பார்த்தாலே இவன் என்ன சொன்னாலும் மகாபலி செய்யணும். அப்படிப்பட்ட வடிவத்தை எடுத்துக்கொண்டு மாவலி வேள்வியில் மான் உருவாய் சென்று மாணவன் பிரம்மச்சாரி வடிவத்தை எடுத்துக்கொண்டு யாகசாலைக்கு போயிட்டான். இப்ப மகாபலி பார்த்தான், ஆஹா, யாரோ ஒரு பிரம்மச்சாரி தானம் வாங்கத்தான் வந்திருக்கிறீர்கள் போல இருக்கு, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கள், எல்லாத்தையும் தருகிறேன்டா மகாபலி. அப்போ வாமனமூர்த்தி சொன்னாராம், மூவடி தா என்று இறந்த இம்மண்ணினை. மூவடி, எனக்கு எல்லாம் வேண்டாம், என் காலால் 3 அடி. அவர் ரொம்ப தெளிவா கேட்டார், 3 அடின்னு கேட்கல. 3 அடினா நீ இன்ச்சு டேப்பில் அளந்து 3 அடி கொடுத்துருவ, அது கிடையாது. 3 அடினா 3 ஃபுட் ஸ்டெப், அடி வைப்பு. என் காலால் 3 அடி வைப்பேன். 3 அடி வச்சா எவ்வளவு நிலம் வருதோ அவ்வளவு நிலம் கொடுன்னு கேட்டாராம். மகாபலி சிரிச்சானா, என்னது இது, நீயே இத்தினூண்டுக்கு இருக்க, ஆளும் வளரல அறிவும் வளரல, இத்தினூண்டு நீ 3 அடி வச்சா எவ்வளவு வரும், அந்த நிலத்தை போய் எங்கிட்ட தானம் கேட்கணுமா, இதை எவன் வேணா கொடுத்துருவான், உலக சக்கரவர்த்திகிட்ட கேட்கறேங்கிறத மறந்துடாதேன்னா. அப்போ வாமனமூர்த்தி சிரிச்சுட்டே சொன்னாராம், முதல்ல இதை கொடுக்க முடியுமான்னு பாரு அப்படின்னார். மூவடி தா என்று இறந்த, இறத்தல்னா யாச்சகம் கேட்டல்னு அர்த்தம், இறப்பது யாச்சகம் கேட்டல். மூவடி தா என்று இறந்த, இப்படி யாச்சகம் கேட்ட இம்மண்ணினை, இந்த மண்ணை, 3 அடி மண்ணு கொடுந்தானே யாச்சகம் கேட்டார். மகாபலியும் இம்மண்ணினை, அதே மண்ணை யாச்சகம் தந்தேன் என்று தாரை வார்த்தை கொடுக்க அந்த தீர்த்தம் வாமனமூர்த்தியின் கையில் பட, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இறந்த யாச்சகமாக கேட்ட இம்மண்ணினை, இந்த மண்ணுலகத்தை எல்லாம் ஓரடியிட்டு, ஒரே அடியில அந்த வாமனமூர்த்தி என்ன பண்ணார், அப்படியே தாவி தடவி ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறார். திருவிக்கிரம வடிவம்னு சொல்லக்கூடிய பெரிய உலகளந்த பெருமாளுடைய வடிவம் காஞ்சிபுரத்துல சேவிக்கிறோம், சீர்காழியில சேவிக்கிறோம், விசேஷமா திருக்கோவலூர்ல உலகளந்த பெருமாள்னு சேவிக்கிறோம். பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வடிவம் எடுத்து இம்மண்ணினை, இந்த மண்ணுலகத்தை ஓரடி இட்டுன்னா ஒரே அடியை இட்டு நிரப்பிட்டாராம். ஒரே அடியால் மொத்த மண்ணுலகத்தையும் அளந்து முடித்தார். இவன்கிட்ட கேட்டதோ 3 அடி, ஓரடியில மண்ணுலகத்தை அளந்தாச்சு. அடுத்த 2க்கு என்ன பண்றதுன்னா, 2ஆம் அடி தண்ணியிலே 2வது அடியில என்ன பண்ணாரா, தாவடி இட்டானால். தாவடி அப்படின்னா மணவாள மாமுனிகள் அதை பிரிக்க சொல்றார். தாவு பிளஸ் அடி, தாவடி. மேலுலகங்கள் எல்லாம் தனக்குள்ளே ஆம்படி தாவி இட்டவள, தாவி அடியிட்ட வளவிலே, அதாவது தாவு அடியிட்டான் அப்படின்னா தாவி அடி வச்சான்னு அர்த்தம். அதாவது இந்த 2வது திருவடி இருக்கே, ஓரடியால் மண்ணுலகத்தை அளந்துட்டார், அது வலது திருவடின்னு சொல்லுவார். திருக்கோவலூர்ல அது மிரர் இமேஜா இருக்கும். அதுக்கு காரணம் அங்க மிருகண்டு ரிஷிக்கு அப்படி மாற்றியும் சேவை சாதிச்சார். பொதுவா நம்ம சீர்காழியில சேவிக்கிற மாதிரி வலது திருவடியால் மண்ணுலகத்தை அளந்தார், இடது திருவடியால் விண்ணுலகத்தை அளந்தார். அப்ப இம்மண்ணினை ஓரடி இட்டுனா ரைட் ஃபுட், அது உலகத்தை அளந்தாச்சு. இப்ப 2ஆம் அடி தண்ணிலே இடது திருவடி இருக்கே, அதை வச்சுன்னு என்ன பண்ணாராம், தாவடி இட்டானால். தாவடினா தாவு அடி, அப்படியே ஒரு தாவு தாவினாராம். புகு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு சொல்லி பிரம்மாவின் சத்தியலோகம் வரை அந்த 2வது அடி போச்சு. அது வரைக்கும் போய் அளந்தானே, இத பார்த்தோம். இட்டானால், இப்படி அவன் செய்ததாலே இன்று முற்றும், ஐயோ இன்றைக்கு நாங்க முடிஞ்சே போயிட்டோம், இப்படி எல்லாம் தாவி அடக்கலாமா, எங்கேயாவது எவனாவது அசுரன் உட்காண்டிருந்து அவன் திருவடிக்கு காயம் ஏற்படுத்திட்டா நாங்க என்ன பண்றது, எங்கேயாவது நட்சத்திரம் கிரகம் சூரியன் ஏதாவது பகவான் திருமேனி சுட்டுட்டா நாங்க என்ன பண்றது, இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மீட்டியார்ஸுங்கிறோம், வால் நட்சத்திரம்ங்கிறோம், அது ஏதாவது வந்து தாக்கும். இவர் பாட்டுக்கு அந்த ஸ்பேஸ் மேல எல்லாம் திருவடியை கொண்டு போயிட்டு இருக்காரு, பார்த்தா எவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், சரிம்மா நடந்தது நடந்து போச்சு, அதெல்லாம் தேவர்களும் ரிஷிகளும் சூழ்ந்திருந்து அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுவா,
மேல் உலகங்களை அளந்த திருவடிக்கு ஒன்றும் பண்ணாது. அப்போ உடனே அந்த பெண்கள் சொன்னாலாம், அது கூட பரவாயில்ல. அப்போ உடனே அந்த கோபிகை பெரியாழ்வார் யசோதைட்ட சொன்னாலாம், அப்ப அது பரவாயில்ல, மண்ணுலகத்தை அளந்தானே, தரணி அளந்தானால் இன்று முற்றும். தரணினா இந்த பூமின்னு அர்த்தம். ஐயோ, இந்த பூமியை போய் தாவி அளந்திருக்கானே, இங்க எவ்வளவு கரடு முரடான பாதை, கல்லு முள்ளு எவ்வளவு இருக்கு, காடு மேடு எவ்வளவு இருக்கு, இதுலெல்லாம் போய் பகவான் திருவடி வச்சான்னா வலிக்கும் இல்லையா? மேல போற திருவடிக்கு பிரம்மா திருமஞ்சனம் பண்ணார், ரிஷிகள் பல்லாண்டு பாடினா, ஜாம்பவான் பறை வாசித்தார், தேவர்கள்லாம் நன்றாக துதி பண்ணா, அவ பாதுகாத்தான்னு சொல்லலாம். ஆனா ஒரு திருவடி இந்த மண்ணுலகந்தோறும் அப்படியே போயிட்டு வந்ததே, அந்த வலது திருவடி தரணி அளந்தானால் அந்த திருவடிக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இன்று முற்றும். நினைச்சு பார்த்தா இன்னைக்கே எங்களுக்கு பிராணம் போயிடும் போல இருக்கே. அத்தகைய வலியும் வேதனையும் வருத்தமும் ஏற்படுகிறது. வேண்டாமா, குழந்தைய பார்த்து இருக்க சொல்லு, இனிமே இந்த பக்கம் எல்லாம் போக சொல்லாத, இப்படி எல்லாம் உலகத்தை அளக்கிறேன்னு பண்ண சொல்லாத அப்படின்னு தன்கிட்ட பிரார்த்தனை செய்த தேவர்களின் தாய் அதிதி தேவிக்காக இவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான். தன்னை அழிய மாறிக்கொண்டு, இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், தன் காலில் ஒருத்தர் விழுந்துட்டா அவ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக எவனோ ஒருத்தன்ட்ட தான் போய் யாச்சகம் கேட்கவும் பகவான் தயங்க மாட்டான். தனக்கு தேவை தன் அடியார்கள் க்ஷேமமா இருக்கணும், திருவடியை பற்றினவாளுக்கு அவ விரும்பினதை பெற்றுக் கொடுக்கணும், அதுக்காக யாச்சகம் கேட்க கூட தயங்க மாட்டான். அப்படியெல்லாம் அவளுக்கு அனுகிரகம் பண்றவன கொஞ்சம் எங்களையும் நினைச்சு பார்க்க சொல்லு, அவனுக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது, அதனால எங்களுக்காகவாவது அவனை நன்னா பார்த்துக்க சொல்லு அப்படின்ட்டு அந்த கோபிகை செல்வதுதான் இந்த பாசுரம். மாவலி வேள்வியில் மான் உருவாய் சென்று மூவடி தா என்று இறந்த இம் மண்ணினை ஓரடி இட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும். தரணி அளந்தானால் இன்று முற்றும். மாவலி வேள்வியில் மானுருவாய்ச் சென்று மூவடி தாவென்று இறந்த இம்மண்ணினை ஓரடி இட்டு இரண்டாம் அடிதன்னிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும். தரணி அளந்தானால் இன்று முற்றும். மகாபலியின் வேள்வி சாலைக்கு ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தோடு சென்று மூவடி தாய் என்று கேட்டு அவ்வாறு யாசகம் கேட்ட இந்த மண்ணை ஓரடியால் அளந்து இரண்டாவது அடியாலே தாவி விண்ணுலகத்தை எல்லாம் அளந்தானே, அதனால் நாங்கள் முடிந்து போனோம். இந்த பூமியை அளந்தானே, அவன் திருவடிக்கு வலிக்குமோன்னு நாங்கள் முடிந்து போனோம்ங்கிறது பாட்டின் கருத்து. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Walking as a handsome student into the Yagashala of Mahabali, he sought 3 feet land from Mahabali. As Mahabali granted the donation, the Lord measured this earth with 1 foot and measured the skies with his another foot. As he did all these things, I am dying. Oh, as he measured this earth, I am dying என்று அந்த பெண் சொல்வதுதான் இந்த பாசுரம். இனி அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி பெரியாழ்வார் யசோதை அனுப்ப அடுத்த பெண் வந்துட்டா. உனக்கு என்னமா பிரச்சனை என்று கேட்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. அவ சொன்னாலாம், எனக்கு வேகம் தான் பிரச்சனைன்னா. வேகத்தால் என்ன பிரச்சனை? அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடி கணேசரன்.